வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா கணேஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். தீபாவளி பண்டிகை நெருங்கிவிட்ட நிலையில் கடைகளில் அலைமோதும் கூட்டம். புத்தாடை, இனிப்பு, பட்டாசுகள் வாங்க பொதுமக்கள் ஆர்வம். தீபாவளியையொட்டி சென்னையில் இருந்து வெளியூர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பல மடங்கு கட்டண உயர்வால் வெறிச்சோடியது ஆம்னி பேருந்து நிலையம். கூட்டுறவுத்துறையில் காலியாக உள்ள 6000 பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். அமைச்சர் ஐ. பெரியசாமி தகவல். தமிழகத்தில் புதிய மனை பிரிவுகளுக்கு அனுமதி அளிக்க திருத்திய நடைமுறைகள். நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் சுற்றறிக்கை வெளியீடு. இந்திய கடற்படையினரின் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மீனவருக்கு நிதியுதவி. அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், மூர்த்தி நேரில் வழங்கினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழா ஏற்பாடுகள் தீவிரம். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு. T20 உலகக்கோப்பை தொடர் சூப்பர் 12 சுற்று இன்று தொடக்கம். முதல் போட்டியில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அணிகள் மோதல். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலையை உயர்த்துவது குறித்து ஒரு வாரத்திற்குள் முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிடுவார் என அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். தீபாவளியை முன்னிட்டு சென்னை நந்தனத்தில் ஆவின் ஊழியர்களுக்கு பணப்பயன்கள் வழங்கிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தீபாவளிக்கு இனிப்பு விற்பனை 2 மடங்கு உயர்ந்து 110 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆவின் இனிப்பு வகைகள் நன்கு பரிசோதனை செய்த பிறகே விற்பனைக்கு அனுப்புவதாகவும் அமைச்சர் நாசர் தெரிவித்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் இனிப்பு கடைகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். 7 பேர் கொண்ட குழுவினர் இனிப்புகள் தயாரிக்கும் கூடங்களுக்கு சென்று இனிப்பு தயாரிக்கும் பொருட்களின் தரத்தை ஆய்வு செய்தனர். விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த இனிப்புகளின் மாதிரிகளையும் அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். ஆய்வில் கலப்படம் கண்டுபிடிக்கப்பட்டால் 50,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். தீபாவளி பண்டிகை நெருங்கிவிட்ட நிலையில் சென்னை தியாகராய நகரில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ரங்கநாதன் தெரு, உஸ்மான் சாலை, பாண்டி பஜார் உள்ளிட்ட பகுதிகளில் புத்தாடைகள், இனிப்புகள், மத்தாப்புகள் மற்றும் தீபாவளி பொருட்களை ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். அதிக மக்கள் கூட்டத்தையொட்டி போலீசார் ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்களை பொருத்தி தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இதற்கிடையே தீபாவளி பண்டிகையின் போது யாரேனும் நேரம் தாண்டி பட்டாசு வெடித்தால் 112 என்ற எண்ணுக்கு புகார் தெரிவிக்கலாம் என சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் தினசரி இயக்கக்கூடிய 2100 பேருந்துகளுடன் 4218 சிறப்பு பேருந்துகள் என 3 நாட்களுக்கு மொத்தமாக 10,518 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் பொதுமக்கள் எளிதில் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாகவும் சென்னையில் 5 இடங்களில் பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மாதவரம், கே நகர், தாம்பரம், பூந்தமல்லி ஆகிய இடங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அனைத்து சிறப்பு பேருந்து நிலையங்களிலும் 20 உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது வரை 1,50,000க்கும் மேற்பட்டோர் முன்பதிவு செய்துள்ளதாகவும் போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையையொட்டி வெளியூர்களுக்கு செல்ல சென்னையில் ஆம்னி பேருந்து நிலையத்திற்கு குறைந்த அளவில் மட்டுமே பொதுமக்கள் வந்தனர். தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் சார்பில் டிக்கெட் கட்டண விவரங்கள் குறித்து 3 இடங்களில் பேனர்களை வைத்திருந்தும் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்பது குறித்து அதிகாரிகள் உதவி மையங்கள் அமைத்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூல் என்று இதுவரை புகார்கள் ஏதும் வரவில்லை என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் ஏற்கனவே முன்பாக தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். 5 பேருந்து நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டுகளிலும் சிறப்பு பேருந்து நிலையங்கள், இயங்கிய பேருந்து நிலையங்கள், அப்படி செல்வதற்கு இப்போது 150 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படுகிறது. எனவே பொதுமக்களை பொறுத்தவரை அவர்கள் சிரமமின்றி பயணம் செய்வதற்கான நடவடிக்கை போக்குவரத்து கழகம் ஏற்பாடு செய்கிறது. இல்லை, இன்றைக்கு பெரிய அளவில் புகார் இல்லை. இருந்தாலும் நாங்கள் ஆய்வு செய்ய இருக்கிறோம். போக்குவரத்துறை ஆணையர் அவர்களும் மற்ற அலுவலர்களும் அதை ஆய்வு செய்ய இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு குழுக்கள் ஆய்வு செய்கின்ற பணியில் இருக்கிறார்கள். நிச்சயமாக கட்டணம் கூடுதலாக வசூலிக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தீபாவளி பண்டிகையை கொண்டாட சென்னையில் இருந்து ஏராளமானோர் வாகனங்களில் சொந்த ஊருக்கு புறப்பட்டுச் சென்றதால் கிண்டி, ஆலந்தூர், கத்திப்பாரா ஆகிய பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆசர்கானாவில் இருந்து கிண்டி வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் ஊர்ந்தபடி மெதுவாக சென்றன. இதேபோல் தீபாவளிக்கு சொந்த ஊருக்கு படையெடுத்த பொதுமக்களால் தாம்பரம் ரயில் நிலையம், பெருங்களத்தூரில் கூட்டம் அலைமோதியது.
வேலூர் மாவட்டம் வள்ளிமலை அருகே 13,50,00,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட தரம் உயர்த்தப்பட்ட கூடுதல் துணை மின் நிலையத்தை அமைச்சர் துரைமுருகன் துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், மேல்பாடி பகுதியில் உள்ள சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடியிருப்புகள் மற்றும் விவசாயத்திற்கு மின்சார பற்றாக்குறை ஏற்படக்கூடாது என்பதற்காக துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது என கூறினார். மேல்பாடி பகுதியில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்க இருப்பதால் அதிக மின்சாரம் தேவைப்படும் எனவும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். பாஜகவின் சனாதன கொள்கைக்கு எதிராக இந்தியா முழுவதும் உள்ள 130 கோடி மக்களும் தமிழக முதல்வரை நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கிறார்கள் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கூறினார். திமுக தலைவராக 2வது முறையாக பொறுப்பேற்ற முதல்வர் ஸ்டாலினுக்கு சென்னை வண்ணாரப்பேட்டையில் பாராட்டு தெரிவித்து பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் மெய்யநாதன், பாஜகவின் சனாதன கொள்கையை முறியடிக்க ஒட்டுமொத்த இந்தியாவும் முதல்வர் ஸ்டாலினை நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்பதாக கூறினார். முதலமைச்சர் கான்வாய் செல்லும் சாலைகளில் பாதுகாப்பு பணிக்காக நிறுத்தப்படும் காவலர்களின் எண்ணிக்கை 60% குறைக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. முதல்வர் ஸ்டாலின் உத்தரவுப்படி சாலைகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதில் இருந்து பெண் காவலர்களுக்கு விலக்களித்து டிஜிபி வாய்மொழியாக உத்தரவிட்டார். இந்நிலையில் முதலமைச்சர் கான்வாய் செல்லும் சாலைகளில் நிற்கும் போலீசாரின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் இந்த ஆண்டு தீபாவளி போனஸ் வழங்காததை கண்டித்து சென்னை உட்பட 128 விமான நிலையங்களில் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் எதுவும் பாதிக்கப்படவில்லை. அனைத்து பணிகளும் வழக்கம்போல் செயல்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்திய கடற்படையினரால் சுடப்பட்டு படுகாயமடைந்த மீனவர் வீரவேல் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், மூர்த்தி ஆகியோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். முதல்வர் அறிவித்த 2 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை மற்றும் திமுக சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் வீரவேலின் மனைவி மதுமதியிடம் அமைச்சர்கள் வழங்கினர். இதற்கிடையே ராமநாதபுரம் உச்சிப்புளி அருகே உள்ள இந்திய கடற்படைக்கு சொந்தமான முகாமிற்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மீனவர் வீரவேல் படுகாயமடைந்த நிலையில் எஞ்சிய 9 மீனவர்களும் ராமேஸ்வரத்தில் இருந்து நாகை துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டு மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இந்திய கடற்படையினர் நடுக்கடலில் தங்களை விசைப்படகில் கட்டி வைத்து அடித்ததாக மீனவர்கள் குற்றம் சாட்டினர். தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையில் உள்ள 6000 காலிப் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பொன்னிமாந்துறை ஊராட்சியில் நடைபெற்ற வேளாண் கூட்டுறவு கடனுதவி வழங்கும் விழாவில் அமைச்சர் ஐ. பெரியசாமி கலந்து கொண்டு பயிர்க்கடன், கால்நடை பராமரிப்பு கடன், மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடன் உதவிகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், தகுதி அடிப்படையில் கூட்டுறவுத்துறையில் காலிப் பணியிடங்கள் நிரப்பப்படும் என கூறினார். தமிழ்நாட்டில் 6000 பேருக்கு தமிழ்நாடு முழுக்க 6500 பேர் நம்முடைய கூட்டுறவுத்துறையில் பணியமர்த்தப்பட இருக்கிறார்கள். அதற்கான பணிகள் தொடங்கியிருக்கிறது. ஒரு சின்ன துளியளவு கூட தவறுகள் நடக்காமல் அவர்கள் வீடு தேடி தகுதியின் அடிப்படையில் அந்தந்த வீட்டிற்கு அந்த ஆணைகள் கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய தளபதியார் அரசுடைய கடமை என்பதை மட்டும் இங்கு இருக்கின்ற தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்வது. தமிழக அரசின் சார்பில் ட்ரோன் பயிற்சி மையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். இப்போ நாங்களே ஐடி டிபார்ட்மெண்ட் மூலமாக ட்ரோன் ட்ரைனிங் சென்டர் ஒன்று வைக்க முயற்சியில் ஈடுபட்டுருக்கோம். திருநெல்வேலியில் ஒரு ட்ரோன் ட்ரைனிங் சென்டர் முதல்ல வைக்க பிளான். ஏன் திருநெல்வேலின்னு கேட்டுறாங்க, அங்கே சஃபிஷியண்டாக இடம் இருக்குது, அதனால் ஏற்கனவே இங்கே இடம் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போது கோயம்புத்தூரில் ஒரு தனியார் ட்ரோன் ட்ரைனிங் சென்டர் வருது. ரெண்டாவது ட்ரோன் பாலிசியை நம்ம கவர்மெண்ட்டு ப்ராப்பராக கொண்டு வரோம். அப்படி வரைச்சி பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஃப்யூச்சர் ட்ரோன் ஒரு பெரிய ரோல் இருக்குது. நிச்சயமாக நம்ம ட்ரோன் மூலமாக இதை கையாளுவதற்கான தயார் நிலையில் நம்ம வந்துட்டுருக்கோம். இனி வருகின்ற காலகட்டங்களில் பேரிடர்கள் வருகின்ற நேரத்தில் ட்ரோன் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழா வரும் 25ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கி 6 நாட்கள் நடைபெறும். விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்காக கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்குவதற்கான தற்காலிக கொட்டகைகள், குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளும் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த பணிகளை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஆறுமுகசாமி ஆணையம் குற்றம் சாட்டிய 5 பேரிடம் உரிய விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி உறுதியளித்துள்ளார். யார் யார் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகளை இந்த ஆணையம் சுமத்தி இருக்கிறதோ அவர்களிடத்தில் விளக்கம் கேட்டு, முதலில் அவர்களிடம் விளக்கம் கேட்டு அதுக்கு பிறகு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இது அரசியலுக்காக பயன்படுத்துவதற்காக அல்ல. அந்த ஆணையத்தினுடைய கண்டுபிடிப்புகள் என்பது நிச்சயமாக
எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆணித்தரமாக அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. எதிர்கட்சி அதாவது எங்களுடைய தோழமை கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்களாம் அன்றைக்கி அந்த சட்டமன்ற உறுப்பினர்லாம் பேசுகிற போது இதை வந்து கிரிமினல் வழக்காக பதிவு செய்யணும் அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க. ஆனாலும் அதை வந்து துறை ரீதியாக பரிசீலித்து அதன் பிறகு நடவடிக்கை அது உள்துறை தான் முடிவு செய்யும். தமிழகத்தில் துணைவேந்தர் பதவி 50 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டதாக பஞ்சாப் மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் குற்றம் சாட்டியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் 4 ஆண்டுகள் தாம் ஆளுநராக பணியாற்றிய அனுபவம் மிக மோசமாக இருந்ததாக கூறினார். தமிழகத்தில் தாம் ஆளுநராக இருந்தபோது சட்டப்படி 27 துணைவேந்தர்களை பல்கலைக்கழகங்களில் நியமித்ததாக பன்வாரிலால் புரோஹித் கூறினார். தமிழகத்தில் புதிய மனை பிரிவுகளுக்கு அனுமதி அளிப்பதில் திருத்திய நடைமுறைகளை நகராட்சி நிர்வாகத்துறை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து நகராட்சி நிர்வாக இயக்குநர் வெளியிட்ட சுற்றறிக்கையில், அனைத்து மாநகராட்சிகள், நகராட்சிகளில் புதிதாக அனுமதிக்கப்படும் மனை பிரிவுகளில் ஏற்படுத்தப்பட வேண்டிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், அவற்றின் தரம், மதிப்பீடு தயாரித்தல் ஆகியவை குறித்து புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எவ்வித புகாருக்கும் இடமளிக்காமல் மாநகராட்சி, நகராட்சி ஆணையர்கள், பொறியாளர்கள் மனை பிரிவுகளுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகாசியில் லாரியில் கடத்தப்பட்ட 120 ரேஷன் அரிசி மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்லும் சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவ்வழியாக வந்த லாரியை நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது 120 ரேஷன் அரிசி மூட்டைகள் லாரியில் கடத்தப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அரிசியை பறிமுதல் செய்த போலீசார் லாரியில் இருந்த 3 பேரை கைது செய்தனர். தப்பி ஓடிய 2 பேரை தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா சுங்கச்சாவடியில் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1 டன் குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அங்கு கண்காணிப்பில் ஈடுபட்ட போலீசார் பெங்களூருவில் இருந்து வந்த ஒரு லாரியை நிறுத்தி சோதனையிட்டனர். லாரியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. அவற்றை லாரியுடன் பறிமுதல் செய்த போலீசார் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே இடையில் நின்ற குழந்தைகள் மீண்டும் பள்ளியில் சேர்க்கப்பட்டனர். குறிஞ்சி நகர் பகுதியில் மலைவாழ் பழங்குடியினர் மக்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியைச் சேர்ந்த சில குழந்தைகள் இடையில் படிப்பை நிறுத்திவிட்டு பள்ளிக்கு செல்லவில்லை. அவர்களை மீண்டும் படிக்க வைக்க ஏற்பாடு செய்யுமாறு ஆட்சியரிடம் மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து கல்வித்துறை அதிகாரிகள் இடையில் நின்ற 7 மாணவ மாணவிகளை கண்டறிந்து அவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்த்தனர். விருதுநகர் அருகே மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் நரிக்குறவர் இன மாணவர்களுக்கு புத்தாடை மற்றும் இனிப்புகள் வழங்கி தீபாவளி வாழ்த்து தெரிவித்தனர். காரியாப்பட்டியில் நரிக்குறவர்கள் இன மக்களின் பிள்ளைகள் பயிலும் சுரபி உண்டு உறைவிட பள்ளி உள்ளது. அங்கு படிக்கும் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று பள்ளிக்கு தொலைக்காட்சியும் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் பொட்டல் கிராமத்தில் அடிக்கடி வரும் ஒற்றை காட்டு யானையால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அம்பை அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் யானை, சிறுத்தை உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் உள்ளன. இந்நிலையில் பொட்டல் கிராமத்திற்குள் கடந்த சில நாட்களாக தந்தத்துடன் கூடிய ஒற்றை காட்டு யானை அடிக்கடி வந்த வண்ணம் உள்ளது. இதனால் அச்சமடைந்துள்ள கிராம மக்கள் யானையை காட்டுக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எக்ஸ்ரே வார்டில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென அறை முழுவதும் பரவி பற்றி எரிந்ததால் கரும்புகை சூழ்ந்தது. எக்ஸ்ரே வார்டில் இருந்த ஊழியர்கள் மற்றும் நோயாளிகள் அலறியடித்து வெளியேறினர். இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். இன்வெர்டர் பேட்டரியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. திருவள்ளூர் அருகே கோவிலில் அம்மன் சிலை தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆதிவராகபுரம் கிராமத்தில் உள்ள நிம்மாளியம்மன் கோவிலில் இரும்பு கேட் பூட்டப்பட்டிருந்த நிலையில் அங்கிருந்த 7 அடி உயர அம்மன் மரச்சிலையை மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்துள்ளனர். சிலை முழுவதும் எரிந்து சாம்பலானது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதேபோல் மதுரை மாவட்டம் முசலம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும், தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் தேவதானப்பட்டி, வடுகப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்தது. T20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 12 சுற்று இன்று ஆரம்பமாகிறது. சிட்னியில் தொடங்கும் இந்த போட்டியில் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா நியூசிலாந்துடன் மோதுகிறது. மற்றொரு போட்டியில் இங்கிலாந்தும் ஆப்கானிஸ்தானும் மோதுகின்றன. பெர்த் நகரில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. இந்த இரு போட்டிகளும் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீபாவளி பண்டிகை நெருங்கிவிட்ட நிலையில் கடைகளில் அலைமோதும் கூட்டம். புத்தாடை, இனிப்பு, பட்டாசுகள் வாங்க பொதுமக்கள் ஆர்வம். தீபாவளியையொட்டி சென்னையில் இருந்து வெளியூர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பல மடங்கு கட்டண உயர்வால் வெறிச்சோடியது ஆம்னி பேருந்து நிலையம்.
கூட்டுறவுத்துறையில் காலியாக உள்ள 6000 பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். அமைச்சர் ஐ. பெரியசாமி தகவல். தமிழகத்தில் புதிய மனை பிரிவுகளுக்கு அனுமதி அளிக்க திருத்திய நடைமுறைகள். நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் சுற்றறிக்கை வெளியீடு. இந்திய கடற்படையினரின் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மீனவருக்கு நிதியுதவி. அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், மூர்த்தி நேரில் வழங்கினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழா ஏற்பாடுகள் தீவிரம். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு. T20 உலகக்கோப்பை தொடர் சூப்பர் 12 சுற்று இன்று தொடக்கம். முதல் போட்டியில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அணிகள் மோதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.